250 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எல்லாருமே ரொம்பவே பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணி பேன் இண்டியா மூவின்னு ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் கங்குவா. பட் இந்த படத்துக்கு மக்கள்கிட்ட இருந்து அதிகமான வரவேற்பு கிடைச்சதா அப்படின்னு பார்க்க போனா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தாங்க. ஏன்னா இந்த படம் வந்துட்டு 7 நாட்கள்ல வேர்ல்டு வைட்ல டோட்டலாக 93.8 கோடி தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுலேயும் தமிழ்நாட்டில் இந்த வித்தின் 7 டேஸில் எவ்வளோ தெரியுமா கலெக்ட் பண்ணியிருக்கு? வெறும் 28.4 கோடி ரூபாய் தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. நீங்கள் யாரெல்லாம் கங்குவா படத்தை தேட்டரில் போய் பார்த்தீங்க? கமெண்டில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். இந்த கங்குவா படத்தால் சூர்யா சார் அவங்களுக்கு அவங்களோட நெக்ஸ்ட் 600 கோடி ட்ரீம் ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சூர்யா சார் அவங்களோட அந்த ட்ரீம் ப்ராஜெக்ட் படம் எது? அந்த படத்துக்கு ஏன் இவ்வளோ சிக்கல் வந்திருக்கு சொல்கிறாங்க. இதெல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூர்யா சார் அவங்களோட ட்ரீம் ப்ராஜெக்ட் படத்துக்கு பேர் என்ன அப்படின்னா கர்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படம் தாங்க 600 கோடி ரூபாய் பட்ஜெட்டுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா எக்ஸல் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்துச்சு. இவங்க வந்துட்டு 20க்கும் மேற்பட்ட படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கே தெரியும் கேஜிஎஃப் வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸான படம். இந்த படத்தோட 2 சாப்டரையுமே ஹிந்தி டப்டு வெர்ஷனில் வந்து இவங்க தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களாம். தென் இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணுறதா இருக்குது அப்படின்னா டைரக்டர் ராகேஷ் ஓம் பிரகாஷ் மெஹ்ரா அப்படிங்கிற இவர் தான் டைரக்ட் பண்ணுறதா இருக்குது. இவர் டோட்டலாக கிட்டத்தட்ட 7 படங்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதில் 2013 ரிலீஸ் ஆன பாக் மில்கா பாக் படம் வந்துட்டு ரொம்பவே நல்லா ஓடிச்சு. அதுக்கப்புறமா பெரிய அளவில் இவர் டைரக்ட் பண்ண எந்த படமுமே ரொம்பவே ஓடலை. தென் இந்த படத்தோட ரைட்டர் வந்துட்டு ஆனந்த் நீலகண்டன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. முக்கியமாக இதில் வந்துட்டு ஷாஹித் கபூர் அண்ட் ஜான்வி கபூர் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் இணையறதா சொல்லப்படுது. சரி, பாயிண்ட்டுக்கு வரும். இப்போ இந்த படத்துக்கு எதனால சிக்கல் வந்திருக்கு அப்படின்னா கங்குவாவோட நெகட்டிவ் ரிவ்யூ தாங்க. என்ன சொல்ல வர்றாருன்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. இதனால பல குழப்பங்கள் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஸோ பர்டிகுலராக இந்த கர்ணா படத்துக்கு வந்து ப்ரொடியூசர் வந்து எக்ஸல் என்டர்டைன்மெண்ட் தான் ப்ரொடியூசரா, இல்லை இவங்களே 600 crores குறைவாக இந்த படத்தை எடுத்து பண்ணுவாங்களா, இல்லை இதே பட்ஜெட்டுக்கு வேற ப்ரொடக்ஷன் டீம் வந்து இதை எடுப்பாங்களா, இந்த மாதிரி ஒரு சில சிக்கல்கள் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு வந்திருக்கு. இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா சூர்யா சாரை வச்சு அடுத்த 2 படம் வந்துட்டு எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதில் வந்துட்டு ஒரு படம் வந்துட்டு ஆர்ஜே பாலாஜி அவங்க எடுக்கிறதாட்டும், இன்னொரு படம் வந்துட்டு கார்த்திக் சுப்ராஜ் அவங்க வந்து இயக்கத்தில் வர்றதா சொல்லப்படுது. எனிவே நீங்கள் எந்த படத்துக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.